சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை பிள்ளையார் மற்றும் தாயுமானவர் சுவாமி. அதில் தாயுமானவர் சுவாமியிலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாயுமானவர் சுவாமின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் முதல்ல வந்தவர் மலக்கோட்டையில் இருக்காரே அவர் தான். அவர் ரொம்ப முக்கியமானவும் விசேஷமான பிள்ளையாரும் கூட. அந்த தாயுமானவர் சுவாமிக்கு ஏன் தாயுமானவர் சுவாமி அப்படின்னு பெயர் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூம்புகார்ல ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் கல்யாணமாகி திருச்சிக்கு வரா. அந்த திருச்சிக்கு வந்தோடனே அந்த பெண்ணை கொஞ்ச நாள் அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த நேரத்துல அந்த திலகவதிங்கிற சொல்லக்கூடிய பெண் தினமும் சுவாமியை தரிசனம் பண்ணி, தினமும் சுவாமியையும் அம்பாலையும் விநாயகரும் தரிசனம் பண்றா. அப்படி தரிசனம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு கர்ப்பவதியா ஆறா. கர்ப்பவதி ஆகும் பொழுது சில பேர் சொல்றா, கர்ப்பமா இருக்கும்போது மலை ஏறக்கூடாதுமா அப்படிங்கிறா. ஆனா பகவான் மேல உள்ள பக்தியில இவள் அதெல்லாம் ரொம்ப பெரிதுபடுத்தாமல் தினமும் நித்தியம் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு சிவ தரிசனம் பண்றா. அவளுக்கு கர்ப்பகாலம் நெருங்கி பிரசவ காலம் நெருங்கி இருத்தோ. பிரசவ காலம் வந்தோடனே அவ அம்மா வரணும். அப்ப பார்த்தா மழை பெஞ்சு வெள்ளம் நிறைந்து ஓடுகிறது. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல வசதி இல்லை. ஆற்றை தாண்டி தான் வரணும், கடலை கடந்து வரணுங்கிற மாதிரி ஆற்றை கடந்து வரணும். அப்ப அந்த ஆற்றை கடந்து வர்றதுக்கு அவளுக்கு வழி இல்லை அந்த அவ அம்மாக்கு. ஆனா பார்த்தா உடனே பிரசவ வலி ஏற்பட்டது. ஆனா வலி ஏற்பட்ட உடனே வாசல் கதவை பார்த்தா யாரோ தட்டுறா. பார்த்தா அவ அம்மா இவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுண்டு அவ அம்மா நிக்கிறா. அந்த கர்ப்ப காலத்திலேயே ரொம்ப முக்கியமானது அந்த பெண்ணுக்கு பிடிச்ச உணவை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல விஷயங்கள் நல்ல கதைகளை சொல்லி கேட்கணும். நல்ல விஷயங்களை செஞ்சா அந்த குழந்தையும் அது போலவே பிறக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு விஷயம் உண்டு. அதனால என்ன அப்படின்னா, அந்த திலகவதியோட அம்மா அவளை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. பார்த்தா பிரசவ வலி ஏற்பட்டு பிரசவம் பார்த்திருக்கா. அந்த குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோன்னு அந்த குழந்தைய சுத்தம் பண்ணி தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த குழந்தைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு வாரம் ஆச்சு. இப்ப வந்திருக்காளே இந்த அம்மா ஒரு நாளைக்கு கொல்லையில அந்த குழந்தைய குளிப்பாட்டின்னு இருக்கா. வாசல் கதவை பார்த்தா யாரோ தட்டுறா. தட்டும் பொழுது இந்த திலகவதின்னு சொல்லக்கூடிய பெண் வாசல்ல போய் திறந்து பார்க்கிறா. திறந்து பார்த்தா அவ அம்மா இவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுட்டு நிக்கிறா. இருக்கின்ற பொழுது, ஏமா நீ தான் முன்னாடியே வந்துட்டியே, கொல்லையில இருக்க எப்படி வாசல்ல இருந்து வந்த அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏமா மழை பெஞ்சுதே, ஒரு வாரமா வெள்ளம் போச்சே, எப்படி நான் வர முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ரெண்டு பேரும் உள்ளேந்து கொல்லைக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. சாக்ஷாத் எம்பெருமான கூடிய கைலாசபதியா இருக்கக்கூடிய பகவான் சர்வேஸ்வரன் மேல நந்தி வாகனத்தோட அம்பாலோட தரிசனம் கொடுக்கிறார். ஏ பகவானே அப்படின்னு சொல்லி, கைலாசபதே நீயா எனக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்றா. ஏன் நீ இதை செஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்றார், உன் கஷ்ட காலத்திலையும் உன் கால் வலிக்கும் பொழுதும் எனக்காக என்னை பார்க்கறதுக்காக மேலே ஏறி வந்தேன். அதனால நான் உனக்காக கீழே இறங்கி வந்தேன் அப்படின்னா. இப்படி சொல்லிட்டு பகவான் மறைஞ்சுடுறார். காரணம் என்ன அப்படின்னா, இதனாலதான் அவருக்கு தாயுமானவர் சுவாமி அப்படின்னு வந்தது. ஒரு தாய் செய்யக்கூடிய உள்ளத்தோட தாயன்போட இந்த பிரசவ காலத்துல அவரை கவனிச்சுண்டாள் அந்த திலகவதிங்கிற பெண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் அவருக்கு தாயுமானவர் சுவாமி அப்படின்னு பெயர் வந்தது. அந்த சுவாமி ரொம்ப விசேஷமான சுவாமி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.